ஹாய், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா யூரோப் ஸ்டைலில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்க ஒரு கேட்டட் ஹோம்ஸில் தான் இருக்கும். ரிஷா வில்லாஸ். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம்லேருந்து 15 மினிட்ஸில் ரீச் ஆகிற மாதிரி, கோயம்புத்தூர் வடவழியிலேருந்து 10 மினிட்ஸில் ரீச் ஆகிற மாதிரி வேடப்பட்டியிலங்கிற இடத்துல தான் நம்ம இருக்கோம். அது இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நம்மளோட லே அவுட்டுமே அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்ஸ், ஃபேமஸான ஸ்கூல், உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி இருக்காது. ஒரு அப்ராடில் வந்து நம்ம ஒரு இடத்துல பிளேஸில் இருந்தோம்னா எவ்வளோ யூனிக்கான ஸ்ட்ரக்சரில் இருக்குமோ அந்த மாதிரி தான் இதோட ஒவ்வொரு பில்டிங்குமே பார்த்து ஒரு டிசைன் கொடுத்ததுலேருந்து இதோட எலிவேஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இந்த கேட்டட் ஹோம்ஸோட அம்யூனிட்டிஸ் பற்றி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி கேட்டட், சுற்றியுமே காம்பவுண்ட் வால், செக்யூரிட்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு முன்னாடி ஒரு செக்யூரிட்டி ரூம் கொடுத்துருக்கோம். 33 ஃபீட் ரோடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்ட்ரீட் லைட் ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா 2 வீட்டுக்கு சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ரோட்லேருந்து ஒரு வழி இருக்குது. நமக்கு பஸ் ரூட், அதாவது இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸ் சொன்னல, அங்கேருந்து நீங்கள் இந்த லேஅவுட்டுக்கு வந்து ரீச் ஆகிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த கேட்டட் ஹோம்ஸில் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஜிம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஹால் கொடுத்துருக்காங்க. இது எல்லாருமே நீங்கள் காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வீட்டுக்குமே இண்டிவிஜுவலாக போர் கனெக்ஷன் கொடுத்து, அது இல்லாமல் சிறுவாணி வாட்டர் கனெக்ஷன். நமக்கு கோயம்புத்தூரில் சிறுவாணி தண்ணி ரொம்ப ஃபேமஸான வாட்டர். அந்த தண்ணி இந்த ஏரியா லேஅவுட்டுக்கு வரும். இந்த கேட்டட் ஹோம்ஸில் 29 வீடு ரெடியாக இருக்குது. அதில் 4 வீடு புக் ஆயிடுச்சு. 25 வீடு வந்து ரெடி டு சேல்ஸ். உங்களுக்கு இப்போவே வந்தீங்கன்னா ரெடி டு மூவ்ங்கிற மாதிரி அந்த கண்டிஷனில் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே நான் யூரோப்பில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா 16th சென்ச்சுரியில் இங்கிலாண்டில் ஃபஸ்ட்டு இந்த கான்செப்டில் வந்து ரோ ஹவுஸுங்கிற ஃபார்மெட்டில் இந்த மாதிரி வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூரில் அதே யூரோப் ஸ்ட்ரக்சரில் ரோ ஹவுஸ் ஃபார்மெட்டில் 25 வீடு நமக்கு இப்போ தயார் நிலையில் இருக்குது. இப்போது இந்த கேட்டட் ஹோம்ஸில் 3 BHK விழாவை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ப்ரீமியமான எலிவேஷன் கொடுத்து, ராயல் கலர் கொடுத்து, மெயின் டோர் டீக்ல கொடுத்து, அது இல்லாமல் அவுட்டோர் கார்டன் கொடுத்து, அதில் ஒரு பைப் லைனிங் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பார்க்கிங் 10க்கு 16 சைஸில் ஒரு இனோவா காரை நிறுத்துற அளவுக்கு ஓப்பன் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள போகிறோம், என்ன இருக்குன்னு வந்து பாருங்க. உள்ளே வந்ததும் 16க்கு 16 சைஸில் ஹால் கொடுத்து, இன்னர் ஸ்டேர்கேஸ் பிளான் பண்ணி ஒரு காமன் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டிவி யூனிட்டும் பண்ணியிருக்காங்க. டபுள் டோர் கொடுத்து செல்ஃபும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோருக்கான ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம். வாஸ்துப்படி 10க்கு 16 சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணி 2 டபுள் டோர் வால்ட்ரூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2த்துக்குமே இண்டிவிஜுவலாக கீ செட்டும் கொடுத்துருக்காங்க. மேலே வால்ட்ரூப்புக்கு மேலே கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இதோட கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக சூப்பரான கலரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சஸ் எல்லாமே லெக்ராண்டுங்கிற பிராண்டில் கொடுத்துருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட எல்லா ஸ்விட்சஸுமே இருக்குது. மெயின் டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு சிம்பிளான யூனிக்கான ஒரு பூஜா ரூம் செட் பண்ணியிருக்காங்க. மேலே லைட்டிங்கில் பெருமாள் ஃபோட்டோவும் கீழே கபோர்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவலாக. அடுத்து ஹால் அந்த ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி 10க்கு 16 சைஸில் கிச்சன் கம்பினைன் பிளான் பண்ணி வால் கேபினெட், ட்ராயர் கேபினெட், பேஸ் கேபினெட் எல்லா ஃபெசிலிட்டியுமே கொடுத்து ஒரு மாடலராக இல்லத்தரசிங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து வெளியே நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வெளியே வாஷ் பேஷனும், உங்களுக்கு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷனும், அதுக்கு உண்டான ஹேங்கரும் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. செட்பேக் ஏரியா சூப்பராக 3 அடியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் கொடுத்துருக்க காமன் டாய்லெட் 4க்கு 6 சைஸில் பிளான் பண்ணி 2க்கு 4 சைஸில் சிப்லா அண்ட் கஜாரியா டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் அண்ட் பைப் பார்த்தீங்கன்னா காவேரி ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. WPSல டோர் கொடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறான ஸ்டெப்ஸ் கிரானைட்லேயே பிளான் பண்ணி பிரெத் 7.5 இன்ச்சஸும் 10.25 இன்ச்சஸ் லென்த்து கொடுத்து கால் வலிக்காமல் ஈஸியாக ஃபஸ்ட் ஃப்ளோரை ரீச் ஆகிடலாம். இப்போ ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10, அதில் ஒரு போனஸாக ஒரு டிவி யூனிட்டும் டபுள் டோர் கேபினும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான கிட்ஸ் பெட்ரூம் பார்ப்போம். உள்ளே வந்ததும் 10க்கு 11 வாஸ்து நம்பர் படி பிளான் பண்ணியிருக்காங்க. கீழே கொடுத்துருக்க மாதிரியே வால்ட்ரூப் கொடுத்துருக்காங்க. கீ செட் தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் ஸ்பெஷலாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்து கேபினெட் தனியாக கொடுத்து வித் அட்டாச் பாத்ரூமோட ஒரு லைட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம். உள்ளே வந்ததும் சூப்பராக ஒரு லைட்டிங் கொடுத்து யூனிக்கான நைட் லைட்ஸ் கொடுத்து வால்ட்ரூப் பண்ணி ஸ்டடி டேபிள் கொடுத்து இங்கேயும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்காவாக மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம் பார்ப்போம். சைஸ் 8x6 சைஸில் கொடுத்துருக்காங்க. 2x4 டைல்ஸும் ஒரு கிராண்ட் லுக்கும் ஜாகார் ஃபிட்டிங்ஸும் பக்காவாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான பால்கனி பார்ப்போம். 2x2ங்கிற மேட் ஃபினிஷிங் டைல் கொடுத்து மேலே ஒரு ஃபேன் கொடுத்து ஃபைபர் கிளாஸ் கொடுத்து இந்த இடத்துல நின்று நம்ம பார்க்கும்போது சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. நம்மளோட வீடு செமையாக வந்திருக்குங்க. கன்ஸ்ட்ரக்ஷனும் கான்க்ரீட்லேயே பண்ணியிருக்காங்க. ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடை புக் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை தொடர்ந்து நிறைய வீடியோ நிறைய வீடு உங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. இணையவும் நண்பா.